நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஏன் நம்ம சொல்றோம்னா எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு அப்டேட் பண்ணிருக்கோம். அதனால எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டன் தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். சோ இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். சோ 21/3/2026 அதாவது மார்ச் மாசம் 21ஆம் தேதி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். தமிழக ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து 11,127 காலி பணியிடங்கள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஷார்ட் நோட்டிபிகேஷன் அப்டேட் பண்ணதை நம்ம வீடியோ போட்டிருந்தோம். நிறைய நண்பர்கள் பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தீங்க. நிறைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா இல்ல சும்மா வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. இதோ உங்களுக்காக அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதோடைய அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஆமா நண்பர்களே, 15/5/2026 2 நாட்களுக்கு முன்னாடிதான் இதோடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஷார்ட் நோட்டிபிகேஷன் 21/3/2026 நம்ம நோட்டிபிகேஷனுக்கான வீடியோ அப்டேட் பண்ணிட்டோம். சோ இப்ப அப்பவே நம்ம படிக்க சொன்னோம். நிறைய நண்பர்கள் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இப்பவாவது படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க. அதுக்கான மெட்டீரியல் நாங்களே ப்ரொவைட் பண்றோம். இந்த 11,127 காலி பணியிடங்கள்ல உங்களுக்கும் ஒரு வேலை வேண்டும்னா இப்பவே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சோ உங்களுக்கு 5 கேட்டகரியில பிரிச்சுதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் வச்சிருக்காங்க. சோ இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க உடனடியாக எப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோ. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்துருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா எங்களுடைய மெயில் ஐடி இப்ப தெரியல உங்களுக்கு வரும். naveen812244@gmail.com அல்லது naveen735855@gmail.com அல்லது naveen99650@gmail.com இந்த 3 மெயில் ஐடி மூலமா உங்களுக்கு கொரிஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். சரி வாங்க மேலே பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் உடைய அபிஷியல் வெப்சைட். சோ நம்ம சொன்ன மாதிரி அதோடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது தான் அந்த நோட்டிபிகேஷன். 14/6/2026 வரைக்கும் பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. 15/5/2026 அதாவது இந்த நேரத்து தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தலாம். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா இப்படி ஓபன் ஆயிடும். சோ இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். சோ இந்த கண்டென்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. சோ வேகன்சிஸ் லிஸ்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். இதை பாக்குறதுக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸ், அதாவது ஷார்ட் நோட்டீஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். 11,147 காலி பணியிடங்கள் வரும் சொல்லியிருந்தோம். அது பாத்தீங்கன்னா மார்ச் மாசமே நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம். சோ அதோட டேட் தான் இது. சோ அதோட ஓபனிங் டேட் பாத்தீங்கன்னா முந்தா நேற்று, அதாவது 15/5/2026 தான் இந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியே க்ளோசிங் டேட் பாத்தீங்கன்னா 14/6/2026 மாபெரும் காலி பணியிடங்கள் 14,147 காலி பணியிடங்களுக்கான வேகன்சிஸ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப இருந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கு 16/6/2026 சொல்லியிருக்காங்க. நீங்க விண்டோ டிவோர்ஸ்டு செப்பரேட்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் மாடிபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17/6/2026 முதல் 26/6/2026 வரை பாத்தீங்கன்னா நீங்க மாடிபிகேஷன் பண்ணலாம். இப்போ அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ALP இந்த போஸ்டிங் லெவல் 2க்கு கொடுக்குறாங்க. இனிஷியல் சம்பளம் 19,900. சோ A1 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ல தான் கொடுத்திருக்காங்க. 18 முதல் 30 வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். 11,127 காலி பணியிடங்கள். எவ்வளவு காலி பணியிடங்கள்? 11,127 காலி பணியிடங்கள். சோ ஜோனல் வைஸ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். சோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்கணும். சோ ஆன்லைன் அப்ளிகேஷன் மோட் தான் எல்லாமே கொடுத்திருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட் சாஃப்ட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா 250 ரூபாய் நான் ரீஃபண்டபிள் உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. சோ நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். சோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க விண்ணப்பிக்க முடியும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா பேசிக் டீடைல்ஸா கொடுத்திருக்காங்க. சோ ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்க டைரக்டா இந்த நம்பர்
அண்ட் இமெயில் ஐடிக்கு வந்துட்டு கால் பண்ணி நீங்க வந்து என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா காலையில 10 மணில இருந்து 5 மணி வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து டைமிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ நீங்க ஒரு மாற்றுத்திறனாளிகள் இருக்கீங்க அப்படின்னா நீங்க யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னுக்காக இங்க வந்து மெடிக்கல் ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க உடனே இப்பவே வந்துட்டு மாற்றுத்திறனாளி இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். சோ அபிஷியல் வெப்சைட் www.indianrailways.gov.in சோ கொடுத்துருக்காங்க. சோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 13:3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 போஸ்டிங்க்கு 13 பேர்த்த செலக்ட் பண்ணி அதுல பெஸ்ட் ஆஃப் 1. சோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு எடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ தகுதி ஃபர்ஸ்ட் எடுத்தோட முதல் பாயிண்ட் தகுதி நேஷனாலிட்டி. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவா இருக்கணும், நேபாள், பூட்டான், டெபிட்டானா இருக்கணும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து யூனியன் ரிபப்ளிக் தானே ஜமீபா, மலாவி, எத்தியோப்பியா, வியட்நாம் இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதே புர்மா, ஸ்ரீலங்கா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், கென்யா, உகாண்டா, இவங்க பாகிஸ்தான், இவங்களும் வந்து விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லியிருக்காங்க. அடுத்து இரண்டாவது பாயிண்ட் ஏஜ் லிமிட் 18 முதல் 30 வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்து 4வது பாயிண்ட் ஏஜ் ரிலாக்சேஷன். இது வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருடம், ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு வந்து 3 வருடம், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு இயர் எக்கனாமிக் 3, எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓபிசிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 6, அதுல எஸ்சி எஸ்டிக்கு வந்து 8. இதை தவிர்த்து குரூப் சி, குரூப் டி, ரயில்வே ஸ்டாப் வந்து இருந்தீங்க அப்படின்னா இயர் எக்கனாமிக் 40 இயர்ஸ், ஓபிசிக்கு வந்துட்டு 43, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 45. அதுக்கப்புறம் வந்து குயிசி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் இருக்கீங்கன்னா 5 இயர்ஸ். ஃபீமேல் கேண்டிடேட் விண்டோ டிவோர்ஸ் ஜட்ஜுகள் செப்பரேட் இருக்கீங்கன்னா இயர் எக்கனாமிக் பர்சனுக்கு வந்துட்டு 35 இயர்ஸ், ஓபிசிக்கு 38, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 40. இதை தவிர்த்து வந்து அப்ரண்டிஸ்ஷிப் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல இயர் எக்கனாமிக் பர்சன் 35, ஓபிசி 38, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 40. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா இயர் கேட்டீங்கன்னா 2/7/1996 இருந்து ஸ்டார்ட், ஓபிசி இருந்தீங்கன்னா 1993 இருந்து ஸ்டார்ட், எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 2/7/1991 இருந்து ஸ்டார்ட். சோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசி சர்டிபிகேட் வாங்காதவங்க கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடி எஜுகேஷன் குவாலிபிகேஷன். சோ எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் வந்துட்டு இங்க வந்து சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா வந்து டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான் இந்த ஏஎல்பி போஸ்டிங் வந்துட்டு நீங்க விண்ணப்பிக்க முடியும். இப்ப அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடிக்கு வந்து 500. இது வந்து எஸ்சி எஸ்டி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்கனாமிக் வீக் பர்சன், சோ எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸ், சோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 250 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் ஆன்லைன்ல தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சோ மைனாரிட்டிஸ் இருக்கிறவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷனுக்கு வந்து அப்ளையும் பண்ணிக்கலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக அப்படியே ரீஃபண்ட் எக்ஸாமினேஷன் வந்துட்டு எதுவுமே கிடையாது. சோ அதான் இங்க வந்து இருக்குது. சோ இப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்த இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், எக்ஸிபிஷன் டீடைல்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாவே வந்து கொடுத்துருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து செலக்ஷன் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி, செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி, தேர்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட், ஃபோர்த் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபீஸ். சோ இந்த 5 பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களை எடுக்க போறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 60 minutes 75 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சோ பாசிங் ஸ்கோரிங் மார்க் வந்து பாத்தீங்கன்னா இயர் எக்கனாமிக் 40%, ஓபிசிக்கு 30%, எஸ்சிக்கு 30%, எஸ்டி கேட்டகரிக்கு 25%. அதுல யாரு ஷார்ட் லிஸ்ட் ஆறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜ் சிபிடிக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. சோ அதுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்க எல்லா டீடைல்ஸும் இருக்குது. 90 minutes 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. சோ 60 minutes 75 கொஸ்டின்ஸ் பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. இதுக்கு பாசிங் ஸ்கோர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சேம் அதேதான். இயர் அண்ட் எக்கனாமிக் பர்சன் 40, ஓபிசிக்கு 30%, எஸ்சி கேட்டகரிக்கு 30%, எஸ்டி கேட்டகரிக்கு 25%. சோ இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இருக்குன்னு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண வந்துட்டு பண்ணியிருக்காங்க. சோ சிலபஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது பார்ட் பி வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ரிலேட்டட்ல வந்து இருக்கும். சோ அது வந்து கொடுத்துருக்காங்க. சோ அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் லெவலு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். சோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க போட்டோ, சைனு, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து கேட்டிருக்காங்களோ அது எல்லா டீடைல்ஸுமே பிஃபோர் எடுத்து வச்சுக்கோங்க. சோ நம்மளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்னை RRB Chennai.gov.in சோ இந்த வெப்சைட் மூலியமா தான் விண்ணப்பிக்கிறது. சோ அதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. சோ வெரிஃபிகேஷன், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா
இப்ப நீங்க அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா A1 மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டு 10th முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இல்ல 12th முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். இல்ல இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். டிகிரி ஹோல்டரா இருந்தாலும் சரி நீங்க விண்ணப்பிக்கலாம். இல்ல அப்ரண்டிஸ்ஷிப் 10th 12th முடிச்சு ஒரு டிப்ளமோ முடிச்சு அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 11,127 காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜோனல் வைஸா ஸ்பிளிட் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிருக்காங்க. சோ அது ஒன் பை என்ன பார்க்க போறோம். சோ அகமதாபாத் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 147 காலி பணியிடங்கள், அஜ்மீருக்கு வந்துட்டு 600 காலி பணிகள், பிரகராஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா 118, பெங்களூர் லொகேஷனுக்கு வந்து அதுல வந்துட்டு SWRக்கு 200, போபாலுக்கு வந்து WCR ஜோனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 423, WRக்கு வந்து 30, புவனேஸ்வருக்கு ஈகோருக்கு வந்து பாத்தீங்கன்னா 801, பிலாஸ்பூருக்கு வந்து சிஆர் கேட்டகரிக்கு 322, SCCRக்கு வந்து 200, சத்தீஸ்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ஆர் ஜோனுக்கு வந்துட்டு 187. அதே மாதிரி சென்னை அது வந்து சவுத் ரீஜன் எஸ்ஆர் இதுக்கு வந்துட்டு 186 காலி பணியிடங்கள். இதுல யூஆர் கேட்டகரியில இருக்கீங்கன்னா 93, SC கேட்டகரிக்கு 24, ST கேட்டகரிக்கு 14, OBC கேட்டகரிக்கு 41, எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு 19, எக்ஸர்விஸ்மனுக்கு 19, ஒட்டுமொத்தமாக 186 காலி பணியிடங்கள். சோ அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அதுல பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். சோ இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் அப்ளை பண்றதுக்கான லிங்க் அப்ளை பண்றதுக்கு இது ஜஸ்ட் வந்து நீங்க கிளிக் பண்றீங்க, கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வரும். இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. சோ ஆல்ரெடி லாகின் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இல்ல இனிமேல் தான் நீங்க லாகின் பண்ண போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு இது கொடுத்துட்டு லாகின் ஆதார் கார்டு கொடுத்துட்டு உங்களோட போன் நம்பர் ஜெனரேட் OTP கொடுத்துக்கோங்க. அது வந்துட்டு பாத்தீங்கன்னா இது கொடுத்துட்டு ஐ எம் நாட் ரோபோட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இல்ல கிரியேட் ஆன் அக்கௌண்ட். சோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நேஷனல் இந்தியா, நேபாள், பூட்டான், டெபிட்டான், சோ அதர் கேட்டகரிஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம் ரீடைப் பண்ணிக்கோங்க. ஏதோ சேஞ்சஸ் பண்றீங்களா எஸ் நோன் வந்து மேக்ஸிமம் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய இது வந்துட்டு பாத்தீங்கன்னா டேட்டா பர்த் வந்து இப்படி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரீ டேட்டா பர்த் கொடுத்துருக்காங்க, ஜெண்டர் கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க, அதே வந்து ரீஜெண்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கொடுத்துருக்காங்க, ரீடைப் பண்ணிக்கோங்க. மதர் நேம் ரீடைப் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி வந்து கொடுத்துட்டு ஜெனரேட் OTP கொடுத்துக்கோங்க. போன் நம்பர் கொடுத்துட்டு ஜெனரேட் OTP கொடுத்துக்கோங்க. சோ ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் இங்க வந்து பண்ணிட்டு ஆதார் கார்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ரோபோட் கொடுத்துட்டு ப்ரிவியூ அண்ட் கிரியேட் ஆன அக்கௌண்ட் கொடுத்துட்டு சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆகும். ஒன்ஸ் அந்த ஐடி பாஸ்வேர்டு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா போயிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா இங்க வந்துட்டு அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு லாகின் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் பண்ணி நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளை பண்றதுக்கான லிங்க், நோட்டிபிகேஷன் லிங்க், இந்த அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம். அதனால நீங்க ஜஸ்ட் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் ஆர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கிளிக் பண்ணி உடனடியே இப்ப நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கு தேவையான மெட்டீரியல் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இங்க கீழே வந்து ஆட்டுக்கால உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு இந்த மாதிரி கார்னர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வீடியோலயே வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். சோ இங்க இருந்துட்டு நீங்க கிளிக் பண்ணி இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எங்களுடைய மெயில் ஐடி naveen812244@gmail.com. இரண்டாவது மெயில் ஐடி naveen73585@gmail.com. மூன்றாவது மெயில் ஐடி naveen99650@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி மூலம் உங்களோட கொரிஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், Facebook, இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். So thank you friends, thank you so much, all the best for your career.